ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானுக்கு தமிழகம் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் பல இடங்களில் கோவில்கள் உள்ளன. இவற்றில் பல கோவில்கள் மிக பழமையான தனி சிறப்பு வாய்ந்த அதீத தெய்வீக ஆற்றலை கொண்டதாக உள்ளன. அப்படி தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவிலுக்கு சென்றால் எப்படிப்பட்ட தோல் நோயும் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது. தோல் தொடர்புடைய வியாதிகள் மட்டுமன்றி சில இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலுக்கு சென்றால் குணமாவதாக சொல்லப்படுகின்றது. இங்கு வழிபட்டு சென்றாலே விரைவில் நோய்கள் குணமடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இப்படி தேடி வந்து நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தர்களின் நோய்களையெல்லாம் குணமாக்கும் பிரபலமான சிவன் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலாகும். வைத்தியன் என்றால் மருத்துவர் என்று பொருள், ஈஸ்வரன் என்றால் கடவுள் என்று பொருள். அதாவது மருத்துவத்தின் கடவுள் என்பதால் இங்கு இறைவன் வைத்தீஸ்வரன் என்று திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றார். இவரது பெயராலேயே இந்த கோவில் மட்டுமல்ல ஊரும் வைத்தீஸ்வரன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இது நவக்கிரக தலங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய பரிகார தலமாக உள்ளது. செவ்வாய் கிரகம் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர் என்பதால் இந்த கோவில் நோய்களை தீர்க்கும் அற்புத தலமாக விளங்குகின்றது. இதன் கோவில் உள்ள புனித குளத்திற்கு சித்தாமிர்த தீர்த்தம் என்று பொருள். எவர் ஒருவர் இந்த கோவில் குளத்தில் குளிக்கிறாரோ அவரின் நோய்கள் அனைத்தும் குணமாகும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு சென்று விபூதி வாங்கி சாமிக்கு காணிக்கையாக கொடுத்தால் நீண்ட நாள் தீராமல் இருக்கும் நோய்கள், என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோவில் மட்டுமல்ல, இங்கு பார்க்கப்படும் நாடி ஜோதிடமும் மிகவும் பிரபலமானதாக ஆச்சரியப்பட வைக்கும் சக்தியுடையதாகும். அகத்திய முனிவரால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச் சுவடிகளில் உங்களின் எதிர்காலம் பற்றிய குறிப்புகள் இருக்கும். உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த ஊரில் ஓலைச் சுவடிகளில் அவர்களின் எதிர்காலம் குறித்த தகவல் இருக்குமாம் என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்கிறார்கள். காரணம், எவர் ஒருவர் இந்த ஊருக்கு சென்று நாடி ஜோதிடம் பார்க்க வேண்டும் என விதி உள்ளதோ அவர்களுடைய ஓலைச்சுவடி மட்டும் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு நபரின் கை விரல் ரேகை எடுத்து அதனுடைய தொடர்புடைய ஏடு கட்டினை தேடி எடுத்து அதில் உள்ள ஓலைச்சுவடியில் அந்த நபர் பற்றிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முந்திய பிறவி உள்ளிட்ட அனைத்தும் விரிவாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய